إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم من جاء أو يحتاج فكتمه عن الناس فكان حقا على الله أن يرزقه رزق سنة من حلال صدق نبينا صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய ஒரு மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹு தாலா நம்மை முஸ்லிமாக முஃமினாக இன்னும் முஹ்சினீன்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். அந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தில் நம்மை பிறக்க வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவிற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இது போன்ற ஒரு நல்ல மஜ்லிஸுகளிலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். அந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான முஃமின்களே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கியதனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால், இந்த முஸ்லிமான அடியார்களாகிய நமக்கும் நம் சந்ததியினர்களுக்கும் நம்மை பின்பற்றி வாழக்கூடிய அனைவர்களுக்குமே இந்த குர்ஆன் என்பது ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த குர்ஆனில் அல்லாஹு தாலா என்னென்ன காரியங்களை, என்னென்ன ஏவல்களை, விளக்கல்களை ஏவுகிறானோ, என்னென்ன விஷயங்களை செய்கிறானோ, என்னென்ன விஷயங்களை சொல்கிறானோ, அவை அனைத்துமே நமக்கும் நம்மை சார்ந்த முஸ்லிமான அடியார்களுக்கும், அதாவது ஒட்டுமொத்தமாக முஃமினான அடியார்கள் அனைவர்களுக்குமே அது உரித்தானதாக இருக்கிறது நண்பர்களே. அப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனில் எத்தனையோ விஷயங்களை சொல்கிறான். ஏவல்களை அல்லாஹ் நிறைய சொல்கிறான், விளக்கல்களை நிறைய சொல்கிறான், எத்தனையோ காரியங்கள் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள், இப்படி நல்லா பல காரியங்களை வரிசையாக நமக்கு சொல்லிகிட்டே வர்றான். ஆனால் அல்லாஹு தஆலா சில சிந்திக்கக்கூடிய விஷயங்களையும் நிறைய அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்ன, நான் முதல்ல ஓதி காமிச்சாயத்து தான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அதாவது மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய நம்மை படைத்ததனுடைய நோக்கம் என்ன? அந்த அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். இப்போ அல்லாஹு தஆலாவை நாம் சதா வணங்கி கொண்டு இருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், நமக்கான ஆயத்து தான் அது. உங்களை வணங்குவதற்கும் உங்களையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு தான் நான் படைச்சிருக்கேன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நம்ம அல்லாஹ்வை தினமும் வணங்கி கொண்டு இருக்கிறோமா? எந்தெந்த முறையில் நாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ் ஏவிய கட்டளை எது? இப்போ நம்ம சற்று சிந்திச்சு பாருங்கள். இப்போ அல்லாஹ்வை நாம் சதா வணங்கி கொண்டு இருக்கிறோமா? ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறாங்கிறத கவனிக்கணும். உங்களை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை, ஏன்னா வணங்குறதுக்கு மட்டும்தான் நான் படைச்சிருக்கேங்கிறான் அல்லாஹு தஆலா. இப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்க, இன்றைய நாளில் நம்ம அல்லாஹ்வை மட்டுமே நம்ம வணங்கிட்டு இருந்தோமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி காலையில் ஃபஜ்ரினுடைய தொழுகை வந்தது, தொழுதோம். லொஹ்ரினுடைய தொழுகை வந்தது, தொழுதோம். அஸர், மக்ரிப், இப்படியே எல்லா தொழுகைகளும் வந்துச்சு. இது ஒரு இபாதத். அல்லாஹ் என்னை வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லைன்னா தொழுகை ஒரு இபாதத். அதை நாம் 4 நேர தொழுகைகளும் நாம் நிறைவேற்றிட்டோம். அடுத்ததாக அல்லாஹ் இபாதத்தில் என்ன சொல்கிறாங்க? நோன்பு இருக்கிறது. நோன்பை நாம் சரிவர நம்ம எப்படி வைப்போம்? ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் நோன்பை நாம் நோற்போம். இப்போ நம்ம நோன்பு இப்போ நம்மளால நோக்க முடியுமா? இப்போ அந்த இபாதத்தை நம்மளால செய்ய முடியுமா? இல்லை, நஃபீலான நோன்புகள் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் ரமலான் அல்லாஹ் ஏவிய கட்டளைகளில் ஒன்று என்னது? ரமலானினுடைய நோன்பு. அதை நாம் இப்போ நம்மளால பூர்த்தி செய்ய முடியுமா? அந்த இபாதத்து இப்போ நம்ம கடமை இல்லை. அடுத்ததாக ஜக்காத்து, ஹஜ்ஜு, பண வசதி உள்ளவர்களுக்கு இதெல்லாம் இருக்கிறது. ஜக்காத்து கொடுக்கணும், நிசாபுடைய அளவு வந்தால் ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும், பண வசதிகள் இருந்தால் ஹஜ்ஜு செய்யணும். இதெல்லாமே கடமைகள். இதையெல்லாமே நம்ம செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவவர்களாக நாம் ஆக முடியுமா? சற்று சிந்திச்சு பாருங்கள். ஃபஜ்ரு தொழுகிறோம், ஃபஜ்ரிலிருந்து லொஹ்ரு வரைக்கும் எவ்வளவோ பெரிய நேர இடைவெளி இருக்கிறது. இந்த நேரத்துலேயும் இபாதத் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில்? என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கலைங்கிறான். என்னை வணங்குறதுக்கு மட்டும்தான் படைச்சிருக்கேங்கிறான். இப்போ 5 நேரம் தொழுதுட்டு அல்லாஹ் வணங்குற மாதிரி ஆயிடுமா? முடியாது. அது அல்லாஹ் ஏவிய கட்டளையை நிறைவேற்றியது.
நோன்பு வந்து ஒரு மாதம் தான் வைப்போம், மீதி 11 மாதம் வேற ஒரு சிந்தனை, வேற ஒரு நாள், வேற ஒரு நாட்கள், வேற ஒரு அமல்களை நம்மளுடைய காரியம் போகும். ஜக்காத்து ஹஜ் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே 24 மணி நேரமும் அல்லாவை வணங்க முடியுமா என்று பார்த்தால் ஒரு காலமும் முடியாது என்பது. அப்போ அல்லாஹு தாலா குர்ஆனில் நமக்கு ஒரு கட்டளை விடுச்சுட்டான், என்னை வணங்குறதுக்கு தான் நான் உங்களை படைச்சிருக்கேன், அதை பக்கம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் என்பதாக எல்லாம் அந்த இடத்துல சொல்கிறான். இப்போ எப்படி நம்ம எந்த அமலை கொண்டு, எந்த ஒரு கடமையை கொண்டு, எந்த ஒரு ஏவலை கொண்டு நாம் அந்த அனைத்து நேரங்களிலேயுமே நமது ரப்பை நாம் நினைக்க முடியும்? சற்று சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா முஸ்லிமான அடியார்களாகிய நமக்கு இது கடமையாக இருக்குது. எப்படி நம்ம எப்படி 24 மணி நேரமும் ரப்பை நாம் நெருங்க முடியும்? 24 மணி நேரமும் அல்லாஹ்விடத்தில் இபாதத் செய்யணும். இபாதத்துனா முதல்ல என்ன? அபுதி. இபாதத்துனா தன் கோரிக்கைகளை தன் ரப்பிடத்திலே பணிய வைப்பது, அதாவது தன் ரப்பிடத்திலே பணிந்து விடுவது என்பதாக சொல்லுவாங்க. நம் எல்லா தேவைகளையுமே அந்த ரப்பிடத்தில் மட்டும் கேட்கணும், அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேட்கணும். இது இபாதத். இதுவும் ஒரு இபாதத், தொழுகையும் ஒரு இபாதத். இப்படி எல்லா இபாதத்துகளையும் செய்தால் மட்டுமே நம்ம 24 மணி நேரம் அல்லாஹ் நினச்ச மாதிரி ஆயிட முடியுமா? முடியாது நண்பர்களே. அப்போ இதுக்கு வேற ஒரு விஷயம் தேவை, வேற ஒரு நுணுக்கமான ஒரு காரியம் இந்த இடத்துல இருக்கிறது. அதைத்தான் உலமாக்களும் பெரியோர்களும் நமக்கு காட்டித் தருகிறார்கள். இஸ்லாத்தின் முதலாவது கடமை என்ன? நம்ம எல்லாமே நினச்சிருப்போம், எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். கலிமா சொல்லிவிட்டால் நம்ம முஸ்லீமாக ஆயிடலாம். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற இந்த கலிமாவை சொல்லிவிட்டால் நாம் முஸ்லீமாக ஆயிடுறோம். இதோட கடமை முடிஞ்சுது. அதுக்கடுத்து என்ன கடமை? ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகணும், ரமலான் மாதம் நோன்பு வைக்கணும், காசு இருந்தால் ஜக்காத்து ஹஜ், முடிஞ்சது கடமை. இதுதான் முஸ்லீமுடைய வாழ்க்கையா? இதைத்தான் அல்லாஹ் நமக்கு ஏவி இருக்கிறானா? அப்படி இல்லை நண்பர்களே. கலிமா என்பது ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தில் வருவதற்குரிய ஒரு கருவிதான், இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தர் முஸ்லீமாக ஆகணும் அப்படின்னா கலிமாவை கொண்டு தான் அவர் முஸ்லீமாக ஆக முடியும். அந்த கலிமா மட்டும் அவரிடத்துல வந்து அப்படியே போயிடக்கூடாது, தன் இறுதி மூச்சு வரைக்கும் கலிமா இருக்கணும். இன்றைக்கி மக்களுடைய சிந்தனையில் எப்படி இருக்குது? சில பேர் வாங்கி வச்சுருக்காங்க, ஆரம்பத்தில் கலிமா அல்லாஹ் முஸ்லீம்னு சொல்லி நம்ம வந்தாச்சு, இறுதியில் சக்கராத்துடைய ஹாலில் வாயில் கலிமா வந்தால் போதும். இப்படி நம்ம கலிமாவை 2 விஷயத்தில் பயன்படுத்திட்டு போயிடுறோம். குர்ஆனும் அதை சொல்லவில்லை, ஹதீஸுகளும் அதை சொல்லவில்லை, மொத்த மார்க்கமும் அதை சொல்லவில்லை, பெரியவர்களும் நல்லடியார்கள் யாருமே அதை சொல்லலை. கலிமா என்பது தன் வாழ்வில் அது கொண்டு வர வேண்டும். கலிமாவை வாயளவில் நிறுத்திவிடக்கூடாது, கலிமாவை உள்ளத்தளவில் கொண்டு வர வேண்டும், கலிமாவை உணர்வில் கலந்து விட வேண்டும், கலிமாவினுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த ஒரு வாழ்வு நம்மிடத்திலே வரும் என்று சொன்னால் அப்பதான் நண்பர்களே நாம் அல்லாஹ்வை சரிவர அனைத்து நேரங்களிலேயுமே இபாதத் செய்தவர்களாக ஆக முடியும். சரி, என்ன கலிமான்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான்? வேற யாரையும் வணங்கலாம் இல்லை. அல்லாஹ் என்ன செய்கிறான்? எல்லாமே செய்கிறான்னு பொதுவாக சொல்லிடுறோம். அதில் ஒரு சில விஷயங்கள் இவர் செய்கிற மாதிரி இருக்குது, அவர் செய்கிற மாதிரி இருக்குது, அம்மா தான் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது, எல்லாமே இருக்குல்ல, இவங்கெல்லாம் வணங்கலாம் இல்லை. ஏன் அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும்? அல்லாஹ்வை மட்டும் அந்த இடத்துல அப்படி தான் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையை. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த சகல கோடி படைப்புகள் இருக்குல்ல, இந்த படைப்புகளின் அனைத்து தேவைகளையுமே அந்த அல்லாஹு தாலா அந்த படைப்புகளுடன் இருந்து நமக்கு தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கிறான். இன்னைக்கு நம்மும் அல்லாஹ்வினுடைய ஒரு படைப்பு தான். நான் அல்லாஹ்வினுடைய படைப்பு, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்களும் அல்லாஹ்வினுடைய படைப்பு. நம் குடும்பத்தார்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம ஊர்வாசிகள் எல்லாரும் அல்லாஹ்வினுடைய படைப்பு. பொருட்களிலிருந்து வஸ்துக்களிலிருந்து அனைத்தும் அல்லாஹ்வினுடைய படைப்பு. இவை அனைத்துமே இந்த படைப்புகள் இருக்கிறதே இந்த அல்லாஹு தாலாவினுடைய படைப்பு. இந்த படைப்புகள் நமது தேவைகளை பூர்த்தி செய்யாது. இந்த படைப்புகளை படைத்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தான் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இதை ஒரு நபர் விளங்கணும். இப்படி நம்ம விளங்கி பாருங்களேன். இப்போ காலையில் நாம் எந்திரிக்கக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய விழிப்பு இது தந்தது யார்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களை நான் தான் எந்திரிக்கவும் வைக்கிறேன், அல்லாஹ் தான் உங்களை நமக்கு தூக்கத்தையும் கொடுக்கிறான், உங்களை இரவுகளிலே புரட்டி போடுகிறேன் என்பதா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ விழிப்பை கொடுக்கறது அல்லாஹ். இப்போ நம்மளால் எந்திரிச்சிட முடியுமா? முடியாது. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு விழிப்பை கொடுக்கிறான். இதற்கு நாம் நன்றி செலுத்தணும். காலையிலிருந்து எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த நொடி வரைக்கும் நமக்கு நடந்த செயல்கள், நமக்கு பூர்த்தியாகி கொண்ட தேவைகள் அனைத்துமே அது அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யலாம். இது குர்ஆன் கூறுகிறது இந்த வசனம். ஹதீஸ் சொல்லுகிறது இது அனைத்தும் அல்லாஹ் தான் செய்தான் என்று. நாம் சிந்தனை அதன் பக்கம் செலுத்தவில்லை என்பர்களே. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான்,
அம்மை எபுதஉல் ஹல்க சும்ம யுஈதுஹு வமை யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் இலாஹும் மஅல்லாஹ் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்குறான். அதாவது படைப்புகளை ஆரம்பத்தில் படைத்தது அல்லாஹ் தான். படைப்புகள் இருக்குது, இந்த பூமியை படைத்தது அல்லாஹ், வானமண்டலங்கள் எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ், நம்மை படைத்ததும் அல்லாஹ், அனைவர்களையும் படைச்சது அல்லாஹ். சும்மா யுஈதுஹு அவை அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் தான் மீண்டு செல்லும். மறுமையில் அல்லாஹ் பக்கம் தான் நம்ம போவோம். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், ஒமை எருசுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் வானத்திலிருந்து பூமியிலிருந்து உங்களுக்கு நான் தான் ரிசுக்கு தரேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தான் ரிசுக்கு தரேங்கிறான். என்ன வானத்திலிருந்து ரிசுக்கு, பூமியிலிருந்து ரிசுக்கு? இதை நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்துமே பூமியிலிருந்து விளையக்கூடியது தான். இதை ரிசுக்கா அல்லாஹ் தர்றாங்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், நான் நல்லா வேலைக்கு போகிறேன், நான் பணம் சம்பாதிக்கிறேன், காசு சம்பாதிக்கிறேன், இதை எல்லாத்தையும் கொண்டு என் சுய ஆற்றலால் என்னால் முடிஞ்ச சக்தியில் நான் இந்த பணம் காசுகளை சம்பாதிச்சு என் குடும்பத்துக்கு நான் இதை வாங்கி போடுறேன், இந்த செலவுகளை நான் செய்கிறேன், இது அனைத்தையும் நம்மின் பக்கம் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற வன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ ஆற்றல் அடங்கம் அனைத்தும் அந்த அல்லாஹ்விற்குரியது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நமக்கு ஒரு சக்தியும் கிடையாது. நம்ம அல்லாஹ்வின் முன்னாடி அதம் செத்த பிணம் என்பதாக சொல்லி வரலாறுகளையும் உலமாக்கள் அனைவர்களும் சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் நம்மளால் எதுவுமே நம்ம அல்லாஹ்விற்கு எதிர்த்து நம்மளால் நிற்க முடியாது நண்பர்கள். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான்ல, வமை யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் நான் உங்களுக்கு ரிசுக்கு தருகிறேன். வானத்திலிருந்து மழை பெய்கிறது. இந்த நேரங்களில் எத்தனையோ மழைகள் நமக்கு பெய்யுது பார்த்தீங்களா. இவை அனைத்தும் ரிசுக்கா அல்லாஹ் தரங்கிறான். பூமியிலிருந்து எத்தனையோ வஸ்துக்களை நான் உங்களுக்கு ரிசுக்கா தரங்கிறான். இலாஹும் மஅல்லாஹ் அல்லாஹ்வுடன் உங்களுக்கு இலாஹ் இருக்கிறானா? இத்தனை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த ரப்புடன் உங்களுக்கு இலாஹ் இருக்கிறானா என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான் நண்பர்களே. அப்போ நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு நிகரான ஒரு நபர் நமக்கு கிடையவே கிடையாது. அந்த அல்லாஹ் தான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ்வை நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும் நண்பர்களே. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும் நான் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறேன், எனவே ஃபதுகுரூனி என்னை நீங்கள் நினையுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதாவது இரண்டை மாற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபதுகுரூனி என்னை நீங்கள் நினையுங்கள், அதுகுருக்கும் நான் உங்களை நினைச்சு கொண்டே இருக்கிறேன், எனவே நான் நினையுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் எப்படி நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம்? அல்லாஹ் நினைக்கிறான்னா அல்லாஹ்வினுடைய ஷான் வேறு, அல்லாஹ்வினுடைய அந்தஸ்து வேறு. அல்லாஹ் தஆலா இப்போ நம்மை நினைத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இப்போ எனக்கான தேவை என்ன? பயான் பேசணும், பேச்சு திறமை வெளியாகணும். இப்போ உங்களுக்கான தேவை என்ன? செவியாற்றல் வெளியாகணும். இந்த ரெண்டு தேவை இருக்குது பார்த்தீங்களா? இதை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறான். என்னிடருந்து பேச்சு வெளியாகி கொண்டே இருக்கிறது, உங்களிருந்து கேட்கக்கூடிய தன்மை வெளியாகி கொண்டே இருக்கிறது. இப்போ இதை அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்கிறான் பார்த்தீங்களா? அதான் ஃபதுகுரூனி அதுகுருக்கும் நான் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். என்ன நினைக்கிறான் அல்லாஹ் தஆலா? என் அடியானுக்கு இந்த நேரத்தில் இந்த தேவை, என் அடியான் இப்போ கேட்கணும், என் அடியான் இப்போ சாப்பிடணும், அவனுக்கு இப்போ இந்த குளிக்கணுங்கிற தேவை, இப்போ அவன் நடக்கணுங்கிற தேவை, இப்போ ஓடணும், இப்படின்னு பிறந்ததிலிருந்து சின்ன வயசுலேருந்து முதிய வயது வரைக்கும் அல்லாஹ் நமக்கு பார்த்து செய்து கொண்டிருக்கிறான் நண்பர்களே. ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் நாம் சிந்தனையை திருப்பாமல் கை சேதத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும். அதாவது என்னை நினையுங்கள், நான் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம எப்படி அல்லாஹ் நினைக்கிறது? நம்ம அல்லாஹ்வுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறதா? அல்லாஹ்க்கு எதை தேவையை பூர்த்தி செய்யணும் நம்ம நினைக்கிறதா? அப்படி நினைக்கக்கூடாது நண்பர்களே. அல்லாஹ் இப்போ நமக்கு சதா நமக்கு தேவையை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறேன். இப்போ என்னுடைய கை ஆடுகிறது, என்னுடைய பேச்சு வெளியாகுகிறது, என்னுடைய தாய்க்கு எல்லா தேவையும் நம்ம சதாவும் நமக்கு தேவையாகக்கூடிய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ்வை நாம் கலந்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை கலந்து பார்ப்போம் என்று சொன்னால் அதுதான் நண்பர்களே அல்லாஹ்வை நினைப்பது, அதுதான் அல்லாஹ்வினுடைய திக்ர். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இவை அனைத்துமே தஸ்பீஹாத்துகள் என்பதாக சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். திக்ர் என்று சொன்னால் உள்ளத்தின் அளவில் நினைப்பது, அல்லாஹ்வை சிந்திப்பது, தம் உள்ளத்தால் அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம். அது யார் ஒரு நபர் நமக்கு உபகாரம் செய்கிறாரோ அவர்களைத்தான் நம்ம நினைக்க முடியும். அல்லாஹ் தஆலா எத்தனையோ தேவைகள் நமக்கு பூர்த்தி செய்கிறான், அந்த அல்லாஹ் நம்ம திக்ர் செய்யணும். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன் எனக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்ன அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும்? இப்போ எத்தனையோ தேவைகளை பூர்த்தி செய்தான் பார்த்தீங்களா? இந்த தேவைகளிலே அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துவர்களாக ஆக வேண்டும். நன்றி, ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு நான் செவியாற்றல் அனைத்து கேட்கக்கூடிய தன்மை பார்க்கக்கூடிய தன்மை அனைத்தையும் அல்லாஹ் நான் கொடுத்திருக்கிறேன், ஆனால் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கீங்க என்பதாக சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் நண்பர்களே. எத்தனையோ தேவைகளை பூர்த்தி செய்கிறேன், எத்தனையோ நபர்களுக்கு இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஏன் அல்லாஹ் என்னை இப்படி வச்சுருக்கேன், நான் உனக்கு 5 நேரம் தொழுகிறேனே, என் நிலைமை ஏன் இப்படி இருக்குது, என்கிட்ட பணம் காசு இல்லையே, அவரை பாரு தொழுகிறதே இல்லை, அவர்கிட்ட இபாதத்தே இல்லை, அவர் அவ்வளோ அந்தஸ்தில் இருக்காரு, அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. அப்படி நினைக்கக்கூடாது. 5 நேரம் இன்றைக்கி நம்ம தொழுதமே, ஒரு நேரமும் அல்லாஹ்விடத்தில் தொழுதம் பார்த்தீங்களா? 4 நேரம் தொழுகலை,
ஒரு நேரம் அல்லாஹ்வை தொழுதுருக்கோம், அது பெரிய மாபெரும் பாக்கியம். 4 நேரம் தொழுகாதது பாவம் தான், ஒரு நேரம் தொழுதுமே அது அல்லாஹ்வின் இடத்துல மாபெரும் பாக்கியம். ஏதோ ஒரு நிமிஷத்தில் இன்றைக்கி நம்ம அல்லாஹ்வை நினச்சிருப்போம், ஏதாவது திடீர்னு ஒரு தடங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்தில் எல்லாம் நல்ல வேலை என்னை காப்பாற்ற வரப்பே இப்படின்னு நினச்சா பார்த்தீங்களா. இது சிறிய அமலாக தெரியும், ஆனால் அல்லாஹ்விடத்தில் இது பெரிய கூலியை பெற்றுத்தரும் நண்பர்களே. ஏன்னா ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ்தால நம்மளுடைய செயல்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ நம் நினைக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே அல்லாஹ்தால நமக்கு கூலியை தருகிறான் நண்பர்களே. அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. நான் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு செய்து தருகிறேனோ அவை அனைத்திற்கும் எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் என்பதாக சொல்கிறோம். என்ன அல்லாஹ்க்கு மாறு செய்கிறோம்? தொழுகாமல் இருக்கிறதும் மாறுதான், நோன்பு வைக்காமல் அல்லாஹ் ஏவிய கட்டளைகளை அதை தடுத்து நாம் வேறு செயல்களை செய்வதும் மாறுதான். அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை இது அல்லாஹ் கொடுக்கலன்னு மறுத்து நான் தான் வச்சுக்கிட்டேன், பணங்காசு என்கிட்ட வருது, இது அல்லாஹ் கொடுத்தது நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கவில்லை என்று சொன்னால் உண்மை முக்மின்களே கிடையாது, ஈமான் கொண்டவர்களாக நாம் ஆக முடியாது. பணங்காசு வருது, இதை நாம் எப்படி நினைக்கிறோம்? வலா தக்ஃபுரூன், ரப்புக்கு மாறு செய்யக்கூடாது. ரப்பே, இது நீ கொடுத்த பணம், இந்த காசுகள் அனைத்துமே நீ கொடுத்தது, இந்த செல்வங்கள் நீ கொடுத்தது, என் குடும்பம் நீ கொடுத்தது, என்னுடைய உறவினர்கள் நீ கொடுத்தது, எல்லாம் நீ கொடுத்ததுன்னு நினச்சிட்டு வலா தக்ஃபுரூன், அந்த ரப்புக்கு நம்ம மாறு செஞ்சிடக்கூடாது. இந்த பணங்காசு இவருனால தான் கிடச்சிது, நான் என் சுய ஆற்றலை கொண்டு இந்த பணங்காசுகளை பெற்று கொண்டேன் என்று நான் நினைத்து விடக்கூடாது நண்பர்களே. நம்ம ரப்புக்கு நன்றி செலுத்தணும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலேயும் சொல்கிறான், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும், நான் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கேன், என்ன நீங்கள் நினைங்க. நம்ம அல்லாஹ் பயம்படுத்தி பார்த்துடக்கூடாது, அல்லாஹ் அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான். ரப்பு ரொம்ப எளிமையானவன், அல்லாஹ்தால ரொம்ப பாசக்கார ரப்பு. அந்த அல்லாஹ் இடத்துல நம்ம கெஞ்சி கொலாவி கேட்கணும் நண்பர்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும், நான் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் நினைங்க. வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், நான் கொடுத்த நியாமத்துகளுக்கு எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், அந்த நியாமத்தை பிறரிடத்தில் நீங்கள் சேர்த்துடாதீங்க. இவர் தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு, அந்த நபர் தான் செஞ்சு கொடுத்தாரு, நீங்கள் சேர்த்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் நண்பர்களே. எனவே அல்லாஹ் தஆலாவிற்கு நன்றி செலுத்தி வாழுபவர்களாகவும் அந்த ரப்பிற்கு மாறு செய்யாமல் வாழுபவர்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.